ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பச்சை சுண்டைக்காயும் துவரப்பருப்பும் சேர்த்து வேக வச்சு ஒரு அட்டகாசமான கடைசியில் தான் பண்ணிக்க போறேன். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல சுடுசாதத்துல இதை கடைஞ்சு கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க. செம கலக்கலா இருக்கும். நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற காய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பான காய் தான் எடுத்திருக்கேன். நாட்டு சுண்டைக்காய்னு சொல்லுவாங்க, சிறுசு சிறுசா இருக்கும். பெருசா இருக்கிறதுல கொஞ்சம் கசப்பு குறைவா இருக்கும். நான் இன்னைக்கு கசப்பு வேணும்னு இந்த சுண்டைக்காய் எடுத்து நீ சமைச்சிருக்கேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். போது வாங்க வீட்டுக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து சுண்டைக்காயும் பருப்பும் வச்சு ஒரு அட்டகாசமான கடையில தாங்க செய்ய போறோம். இந்த கடையில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து நாட்டு சுண்டைக்காய் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி தட்டி எடுத்து வச்சிருக்கிறேங்க. விதையெல்லாம் வேஸ்ட் பண்ணாம எடுத்துக்கோங்க. இப்ப 50 கிராம் பருப்பு வந்து நான் கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்ப இந்த பச்சை சுண்டைக்காயை இதுல சேர்த்திக்கலாம். அடுத்தது காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாய்ங்க. அப்புறம் வந்து 1 கப்பு வந்து சின்ன வெங்காயத்தை பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளியை ஸ்லைஸா கட் பண்ணிருக்கேன், சேர்த்துக்கலாம். அடுத்தது 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பத்தலைன்னா செக் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வேகறதுக்காக கொஞ்சமா தண்ணி. இப்போ இதை லாக் பண்ணி ஒரு 5 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓபன் பண்ணிக்கலாம். பாருங்க, பருப்பு சுண்டைக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வந்து முதல்ல கொஞ்சம் கடைஞ்சுக்கலாங்க. பாருங்க, வேக வச்ச பருப்பு சுண்டைக்காயெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்ல மைய கடைஞ்சுக்குங்க. குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது சுண்டைக்காய் இருக்கிறதே தெரியக்கூடாது. அவங்க சுண்டைக்காய் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு கொடுத்துட்டீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது போதும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயை வச்சு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். ஒரு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சமா நறுக்கின வெங்காயம், அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயங்க, 2 வரமிளகாயம் கிள்ளி சேர்த்துக்குங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்ப ஏற்கனவே நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பும் சுண்டைக்காயும் இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். பச்சை சுண்டைக்காயும் பருப்பும் போட்ட ஒரு அட்டகாசமான கடையில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டுங்க, செமையா இருக்குது. நம்ம சேனல்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா பச்சை சுண்டை குழம்பு, பச்சை சுண்டைக்காய் சாம்பார், பச்சை சுண்டைக்காய் துவையல் எல்லாம் போட்டிருக்கோம். அதோட சேர்த்து இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். முடிஞ்சா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.